கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். May all praise be to God's holy name today. தேவன் தாமே தம்முடைய வார்த்தையை கொண்டு இந்த நாளிலே நம்மோடு பேசுவாராக. May God speak with us through His word of God. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In the name of Lord Jesus Christ I pray. ஆமென். Amen. இந்த நாளினுடைய பிரசங்க தலைப்பானது, The topic of my message today is, தேவன் எங்கே அற்புதம் எங்கே. Where is God and where are the miracles? நியாயாதிபதி புத்தகம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். The book of Judges chapter 6 verse 13. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்தில் இருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதம் எங்கே? அப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானர் கையிலே எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். Pardon me, my Lord, Gideon replied, but if the Lord is with us, why has all this happened to us? Where are all his wonders that our ancestors told us about when they said, Did not the Lord bring us up out of Egypt? But now the Lord has abandoned us and given us into the hand of Midian. நமது தவறுகளே சந்ததிகளையும் நம்மை சுற்றியுள்ளவர்களையும் பாதிக்கும். சாட்சியற்ற வாழ்வினால் நமது கிறிஸ்தவ வாழ்வும் அர்த்தமற்றதாகிவிடும். It is our wrongs that affects our descendants and those people who are around us. Our Christian lives without testimony will become useless. முதலாவது குறிப்பாக, as my first point, கர்த்தர் எங்களை எகிப்தில் இருந்து கொண்டு வரவில்லையா? Didn't God bring us up from Egypt? நியாயாதிபதி 6:13, The book of Judges chapter 6 verse 13. கர்த்தர் எங்களை எகிப்தில் இருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதம் எங்கே? Where are all his wonders that our ancestors told us about when they said, Did not the Lord bring us up out of Egypt? ஏன் இந்த வாழ்வு? Why do we live this kind of life? கேள்வியோடு வாழ்க்கையும் பயந்த வாழ்வும். A life with many questions, a life with fears. இரண்டாவது குறிப்பாக, as my second point, இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? Why should all these things happen to us? அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? Pardon me, my Lord, Gideon replied, but if the Lord is with us, why has all this happened to us? தேவன் மேலேயே சலிப்பு. There is no hope in God. நம் சந்ததிக்கு எதை வைத்திருக்கிறோம்? What have we saved for our descendants? மூன்றாவது குறிப்பாக, as my third point, விவரித்து சொன்ன அற்புதம் எங்கே? Where are all the miracles that were promised? அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்தில் இருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். Pardon me, my Lord, Gideon replied, but if the Lord is with us, why has all this happened to us? Where are all his wonders that our ancestors told us about when they said, Did not the Lord bring us up out of Egypt? But now the Lord has abandoned us and given us into the hand of Midians. நம் வாழ்க்கை தகுதியானதா? Is our life worthy? தேவன் அற்புதம் செய்ய தகுதி உள்ளவளாய் இருக்கிறோமா? Are we worthy enough for God to perform miracles for us? நாமும் வாழ்ந்து மற்றவர்களுக்கு வாழ கற்றுக் கொடுப்போம். Let us live our lives and teach others to live. இரக்கத்தின் பிதாவே, இந்த நல்ல நாளை ஆசீர்வதிங்க. Dear God, bless this day. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. May you glorify your name today. கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. Bless everyone who hears this word. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In the name of Lord Jesus Christ I pray. ஆமென், ஆமென், ஆமென். Amen, amen, amen.